ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளில் கூட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே. மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் நல்லவரே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா மகளே. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவாக்குவா. நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவாக்குவார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதில் சுகம் தருவா. உன் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதில் சுகம் தருவா. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் இயேசுவின் திருமுன்னே. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளின் செய்தி நற்கிரியை. நற்கிரியை என்றால் நல்லவைகள் செய்வது, கர்த்தருக்கு ஏற்றதை நாம் செய்வது, பிறருக்கு உதவி செய்வது. இதற்கு எத்தனையோ பொருள் உள்ளது. நற்கிரியை, நன்மைகள் செய்வது என்ற அர்த்தம். அதற்கு வசனம் என்ன சொல்கிறது? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் உள்ள பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்கும்படியும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயிரும் சகல நற்கிரியைகளும் பெருக இருக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்கிற எல்லா நற்கிரியைகளும் நமக்கு கர்த்தர் திரும்பி செய்ய வல்லவராக இருக்கிறார்.
சகல விதத்திலும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அது வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல நற்கிரைகளாயும் பெருகி இருக்கிறவர்களாக இருக்கும்படி, சம்பூர்ணமும் நற்கிரைகளும் பெருகி இருக்கிறதா இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், வாழ்க்கையில் உயர்வை தருவார். இன்று எத்தனையோ பேர்கள் நிறைய பணம் படைத்தவர் இருக்கார், நிறைய பணம் வச்சுருப்பாங்க. ஆனால் கொடுக்குற மனசு இல்லவே இல்லை, இருக்காது. பணம் கொடுக்கணுமா, அவங்க செய்யணுமா அப்படின்ட்டு. இன்னும் வரப்போகிற இன்னும் ஒரு 2-3 நாளில் கிறிஸ்மஸ் வரப்போகுது. 2 டேஸில் கிறிஸ்மஸ் காலம் கூட நாம் நிறைய ஃபேமிலி ஃபுல்லாக ட்ரெஸ் எடுப்போம், புது ட்ரெஸ் எடுப்போம், போடுவோம், நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனாலும் ஒரு விஷயம் நம்ம செய்கிறதில்ல. அது என்னென்னா, இல்லாதவர்களுக்கு, ஏழை கிறிஸ்தவர்களுக்கோ இல்லை ஏதோ வேற்றுமது யாராக இருந்தாலும் சரி, யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம நல்ல சாப்பாடு போட்டு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் என்று கர்த்தர் நமக்கு உரைக்கிறார். எப்படி? உதவி செய்வராக இருங்கள், அன்பாக இருங்கள், பிறருக்கு உதவுங்கள், நற்கிரியை செய்யுங்கள் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தரின் வார்த்தை. நற்கிரை என்பது இதுதான். நமக்கு மட்டுமே வைத்துக்கொள்ளாமல், நமக்கும் எடுத்துக்கொள்ளாமல் மற்றவர்கள் எடுத்து கொடுக்க வேண்டும். எத்தனை திக்கற்றவர்கள், விதவைகள், யாரும் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அப்பா அம்மா இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, பெற்றோரால் கைவிடப்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, மகளால் கைவிடப்பட்ட எத்தனையோ பெற்றோர்கள் உள்ளார்கள், எத்தனையோ பேர், எத்தனையோ அநாத ஆசிரமங்கள் உள்ளது, எத்தனையோ ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் சென்று நாம் இந்த நல்ல நாளில் அவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கணும். இதுதான் நாம் செய்ய நற்கிரியை. நற்கிரியை என்பது அவ்வளோ ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் விஷயம் நம்ம கிறிஸ்தவருக்கு. ஏன்னா நம்ம வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும் சொல்லிக்கொண்டு பைபிள் வாசித்து கொண்டு ஜெபம் செய்து விட்டால் மட்டும் பத்தாது. நாம் நற்கிரியை உடையவர்களாக இருக்கணும். நாம் உள்ளத்தில் நற்கிரியை, நன்மைகள் இருக்கணும். அன்பு, நற்கிரி என்பது அன்பால் தான் வரும். அன்பு, பரிவு, பாசம் இதெல்லாம் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் போது தான் நாம் அந்த நற்கிரியெல்லாம் நம்ம செய்ய முடியும். சும்மா வராது. எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு மற்ற பேர் அன்பாக இருக்கிறாங்க, நேசமாக இருக்காங்க, பாசமாக இருக்கிறாங்க. யாருன்னே தெரியாதவங்களாம் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோம். ஆனால் நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின, நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம் பாவங்களெல்லாம் நம்ம விலக்கி போட்டு தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துக்கு நம்ம அன்பாக இருக்கிறோமா? கொஸ்டின் மார்க் தானே. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அன்பாக இருந்தாலே போதும், அவர் நமக்கு எல்லா வித சகல நற்கிரைக்கும் நமக்கு திருப்பி கொடுப்பார். இந்த வசனம் கூட சொல்லுது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார். இவ்வளோ சொன்னோம் இல்லையா? நாம் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணுன்ட்டு சொல்கிறோம் இல்லையா? நாம் எவ்வளோ நாம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறோமோ அதோட 2 மடங்காக கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பாராம். எப்படி? பணமோ பொருளை விட ஆசீர்வாதம் என்பது எல்லாத்தையும் கலந்துருக்கும். அதில் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எவ்வளோனா இருக்கலாம். கர்த்தர் எவ்வளோனா கொடுப்பார் இல்லையா? நம்ம மனசு எப்படிப்பட்டது, நம்ம எத்தனை பேருக்கு உதவி செய்கிறோம், எப்படி நம்ம உதாரணமாக இருக்கிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் உதவி செஞ்சுருக்கிறோம் எண்ணிடலாம் இல்லையா? சில பேர் செய்கிறாங்க, தொடர்ந்து செய்கிறாங்க. ஒவ்வொரு சண்டேவும் சரி, நல்ல நாட்களும் சரி உதவி செய்கிறாங்க. அவங்கள சொல்ல செய்யாதவர்கள் நம்ம செய்ய இனிமேல் முயற்சி செய்ய வேண்டும். இந்த புதிய ஆண்டில் கூட அதை நம்ம ஒரு தீர்மானமாக எடுத்துக்கணும். நம்ம இப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யணும், நல்லா செய்யணும்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துனா தான் நம்மளோட பார்த்து நம்ம பிள்ளைகளை கூட கற்றுப்பாங்க. அப்பா செஞ்சுருக்காரு, அம்மா செஞ்சுருக்காரு, நம்மளும் அது மாதிரி செய்யணுன்ட்டு அவங்களோட சந்ததிகள்லாம் அந்த உதவி செய்கிற குணமோ நல்ல மனசு கிடைக்கும்.
வரும். இல்லைன்னா வராது. நம்ம வந்து நம்மளே செய்யும்போது பசங்களும் அப்படி தானே இருப்பாங்க. நம்ம சுயநலமா இருந்தா, பசங்களும் சுயநலமா தான் இருப்பாங்க. நாம மற்றவருக்கு கொடுத்து உதவி செய்யும்போதோ, அதே போல் பிள்ளைகளும் நம்மள பார்த்து தெரிஞ்சு, அவர்களும் கொடுக்குற மனசு இருக்கணும். இருக்கும். ஏன்னா கர்த்தர் அதான் விரும்புறார். ஏன்னா இந்த கொடுக்குற மனசும், அந்த உதவி, அன்பு இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்குதுன்னா, மனுஷன் மூலமா கிடைக்காது. இந்த வசனத்தின் மூலியமா, கர்த்தரின் வார்த்தை மூலியமா தான் கிடைக்கும். நம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும்போதோ, துதிக்கும்போதோ, மகிமைப்படுத்தும்போதோ, வேதம் வாசிக்கும்போதோ, இந்த வார்த்தையின் மூலமா தான் அற்புதங்கள் நடக்கும். நீங்க உதவி செஞ்சு பாருங்க. நிச்சயமா ஒரு நாளு உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஃபேமிலி இருக்காங்க. கணவன், மனைவி. கணவர் நல்லா படித்தவர் தான். சரியான வேலை கிடைக்கல. மனைவியும் ஓரளவுக்கு படித்தவர்கள். வீட்ல டைலரிங் பண்றாங்க. கணவர் வந்து ஒரு எம்பிஏ படிச்சிருக்காரு. ஆனா, சரியான வேலை கிடைக்காம என்ன பண்றாங்கன்னா, வேற கம்பெனிக்கு போனாங்க. ஃபுல் டைம் வந்துருவாரு அவரு. ஏன்னா, அவர அனுப்பிச்சு விட்டுருவாங்க இந்த மாரின்ட்டு. ஏன்னா, கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் ஓவராயிருக்கும். இப்போலாம் ஃப்ரெஷ் தான் எடுக்குறாங்க இல்லையா? வயசானவங்க எடுக்கறதில்ல. அப்படி சூழ்நிலையில ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். அப்படி சொல்லிட்டு அவர் பிள்ளைகள் படிக்கணும் இல்லையா? சம்பளம் பத்தலன்ட்டு ஒரு வேலைக்கு போவாரு. ஈவினிங் டைம்ல இந்த ஸ்நாக்ஸ், டீ, காஃபி வச்சிருப்பாரு. மனைவியும் அத பார்த்துப்பாங்க. வீட்ல இருந்து பார்த்துப்பாங்க. அது பக்கத்துல வந்து ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனில வந்து டீ இவங்க தான் குடுப்பாங்க. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் குடுப்பாங்க. அப்படி போயிட்டு வருவாங்க. அப்படி போய் வரும்போதோ, அவருடைய உதவி செய்ற குணங்கள், நல்ல குணங்கள், அன்பா பழகுறது, இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எது கேட்டாலும் உடனே ஒரு ஃபோன் பண்ணா உடனே டீயோ, காஃபியோ வந்துரும். அப்படிதான். ஆனா, அவர்கள் அப்படிப்பட்ட கசல் இருக்க கூட ஒரு விஷயத்தை செய்தார்கள் தொடர்ந்து. அது என்னவென்றால், இந்த நல்ல நாள்ல கிறிஸ்மஸோ, நியூ இயரோ இந்த டைம்லலாம் இல்லாத மக்களுக்கு உதவி செய்வார்கள். அவங்களால முடிந்த ட்ரெஸ்ஸோ, சாப்பாடோ வாங்கி கொடுப்பாங்க. அப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த குளிர்காலத்துல கூட பெட்ஷீட்டு, அவர் போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட்டு, இந்த தலகாணி, பாய் எல்லாம் குடுப்பாங்க. ரோட்ல இருப்பாங்க எத்தனையோ பேர். அவங்களுக்கெல்லாம் குடுப்பாங்க. இதெல்லாம் அவங்க செய்து வந்தார்கள். தொடர்ந்து ஜெபமும் செய்வாங்க, விசுவாசிப்பாங்க, கர்த்தர் நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஏன்னா, என்றாவது ஒரு நாள் கர்த்தர் நமக்காக செய்வார் என்று விசுவாசித்தாங்க அவங்க. வாரந்தாரம் சர்ச்சுக்கு போவாங்க. வாடகை வீட்ல தான் இருந்தாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க. அந்த வாடகைய அவங்க சம்பாதிக்கிறது. வாரம் வாரம் சர்ச்சுக்கு போவாங்க. நல்ல விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. தொடர்ந்து அவர்கள் கர்த்தர் அவரை சிறப்பாக தான் பார்த்து கொண்டிருந்தார். ஏன் சொல்றேன்னா, அன்றைய காலத்துல கூட அவங்க வந்து பேராசைப்படவில்லை. அவர் உள்ளதை வைத்துக்கொண்டு வாழ்ந்தார்கள். கடனோ எதுவுமே வாங்கல. என்ன வருதோ ரூ. 10 இருந்தா ரூ. 10க்குள்ள தான் அவங்க சமைச்சே சாப்பிட்டாங்க, இருந்தாங்க. அவர் பிள்ளைகளுக்கும் அதை தான் கொடுத்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு நாள் ஒரு பெரிய அதிகாரி வந்து இரவுல போயிட்டுருக்காரு. அந்த டைம்ல வந்து ரோடோரமா படுத்திருக்காங்க இல்லையா? அங்க வந்து சிலருக்கு வந்து சில பேர் வந்து சிலர் வந்து இந்த ட்ரெஸ்ஸு, இந்த போர்வை அதெல்லாம் குடுத்துட்டே போயிட்டுருக்காங்க. ஒரு கணவனும், மனைவியும். அது யாருன்னு பார்த்தா, அவங்க தான். அவர்களெல்லாம் செய்வாங்கல்ல, அத வந்து பார்க்குறாரு. அத பார்த்த அதிகாரி யாருன்னு பார்த்தா, இவங்க டீ, காஃபிலாம் குடுப்பாங்க இல்லையா? அவருடைய எம்டி அவரு. அவரு வந்து அங்க பார்க்குறாரு. இவர எங்கேயோ பார்த்துருக்கிறோமே! அப்டின்ட்டு. சரின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டாரு. அடுத்த நாள் வந்தது. அதேபோல அந்த 11:00 டீ டைம் போய் டீ குடுக்குறாங்க, சாப்பிடுறாங்க. கூப்பிடுறாரு. பார்த்தோனே எம்டி உள்ள கூப்பிடுறாரு. "இவர வர சொல்லுங்க. தம்பி வர சொல்லுங்கன்ட்டு." இவரு உள்ள போய் எதுக்கு நம்மள கூப்பிடுறாங்கன்ட்டு. போய் கேட்குறாரு. "சார் டீ நல்லா இருந்ததா? அப்புறம் ஏதாவது குறையா இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறேன்னு" சொல்றாரு. "அதுக்கு இல்ல தம்பி, உங்கள அதுக்காக வர வைக்கல. நேற்று இரவு நீங்க எத்தனையோ இல்லாதவங்களுக்கு பெட்ஷீட்டு, தலகாணிலாம் குடுத்தீங்க. அத நான் பார்த்தேன். இது எப்படி செய்றீங்க? உங்களால எப்படி வருமானம் பண்ண முடியுதா?
இந்த சின்ன வேலையிலேயே நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு அது வந்ததுன்னு? உடனே அவர் சொல்கிறாரு, வசனம் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்தா இது எல்லாமே செய்யலாம் இயேசு சார் அப்படின்னு சொல்கிறார். ஏழைக்கு இறங்கும் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறார் என்ற வசனப்படி தான் கர்த்தர் இல்லாதவருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. என்னால் முடிஞ்ச நான் செய்கிறேன், இது எனக்கு மன சந்தோஷமாக இருக்குது, கர்த்தருக்கு இது ரொம்ப பிடிக்கும், இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்று அவன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான் சில வசனங்களை சொல்லி. அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி தம்பி, என்ன படிச்சிருக்கா நீன்னு கேட்குறாரு. சார் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். சரியான அவ்வளோ படிச்சுட்டு நீ என்னப்பா இந்த மாதிரி வேலை செய்கிற, ஏன் வேலைக்கெல்லாம் போகலையா? வேலைக்கெல்லாம் போனேன் சார், ஆனால் என்னோடய ஏஜுக்கு பார்த்து எனக்கு வேலை சரியாக இல்லாமல் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சரிட்டு சரி நீங்கள் போங்க தம்பின்னு அனுப்பிச்சிட்டார். சரி கிளம்பிட்டார். ஸோ அடுத்த நாள் இவங்க வீட்டில் இருக்காங்க, ஒரு கார் நிற்குது. அந்த எம்டி வீட்டுக்கு வராரு. ஒரே ஷாக்கு, என்ன இவர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு என்னான்ட்டு. அதான் தம்பி நல்லா இருக்கீங்களா கேட்டு உள்ளே வர்றாரு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். என்ன என்ன சார்ன்ட்டு, நாளையிலேருந்து நீங்கள் தான் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃப் மேனேஜராக இருக்கீங்க, மேனேஜர் போஸ்ட்டுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் அவருக்கு போஸ்டிங் கொடுக்கப்பட்டது. ரொம்ப ஆச்சரியம், எப்படி நம்மளை தேடி உதவி செய்கிறாங்க, அது எப்படி நடந்தது என்பது ரொம்ப ஒரே இது. உடனே உடனே ரெண்டு பேருமே கணவன் ரெண்டு பேரும் போயிட்டு தேங்க்ஸ் சொன்னாங்க. இசப்பா நன்றி நன்றின்ட்டு கொடுத்த அதிகாரிக்கும் நன்றி சொன்னாங்க. எதற்காக இந்த வேலையை எனக்கு கொடுக்குறீங்க? நேர்மைக்காக இல்லை, நீ பழகிறதுக்காக இல்லை, நீ கர்த்தர் விசுவாசத்தோட வசனப்படி நீ நடந்த இல்லை, இல்லாததுக்கு உதவி செய்யணும் கொடுக்கணும்னு நீ சொன்னங்க இல்லையா, அது எத்தனையோ பேர் செய்கிறதில்ல, எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் பார்த்துக்கிறேன், ஆனால் உன்னை நான் நேரடியாக பார்த்தேன், அதன்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற, இயேசு கிறிஸ்து நீ வாழ்ந்து கொண்டு இருக்க, இறக்கம்பலனாக இருக்கிற அப்படின்ட்டு அவர் உணர்ந்த பிறகு தான் இந்த வேலையை கொடுத்தேன்னு அவருக்கு சொல்கிறார். அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போயிட்டு வேலையில் ஜாயின் பண்ணுறார். நல்ல சம்பளத்தோட, எதிர்பார்க்காத ஒரு சம்பளம். இது வரைக்கும் 10,000க்குள்ளே வாங்கின சம்பளம்லாம் 4 மடங்கு அதிகமான சம்பளத்தோடு அவருக்கு வேலை கிடைச்சிது. அது குடும்பம் ஆசீர்வாதமாக மாறினது, சந்தோஷமாக இருந்தாங்க. பார்த்தீங்களா, இப்படி ஒரு ரியல் லைஃப் இந்த ஸ்டோரியை நீங்கள் என்ன இதுலேருந்து புரியுதுன்னு யோசித்து பாருங்கள். இரக்கமுள்ளவராக இருக்கணும், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வசனம் சொல்கிறது. நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கணும், எவ்வளோ அன்பு கொடுக்குறோம் என்பது ரொம்ப 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 முக்கியம். கர்த்தர் அதையே தான் பார்க்குறான், நம் உள்ளத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இவன் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்கள், நாம் எப்படி செய்கிறோமோ அது 2 மடங்கு அதிகமாக கர்த்தர் உனக்கு செய்வார், நமக்கு செய்வார். ஏனென்றால் நாம் கிறிஸ்தவ மக்கள் என்று சொல்லிக் கொண்டுள்ள அதுபடி வாழ வேண்டும். கர்த்தரின் காலத்தில் அவர் எப்படி இருந்தார்? இரக்கமுள்ளவராக இருந்தார், அன்பாக இருந்தார், பிறருக்கு உதவி செஞ்சார், நோய்கள்லாம் குணமாக்கினார், எத்தனையோ பேர்கள் வழி தவறி போடலாம் நேர் வழிப்படுத்தினார். வேறு ஒன்றுமே பண்ணல, யாரையும் ஏமாத்தலை, யாரையும் குற்றம் சொல்லலை, கொலை எதுவுமே பண்ணல. அன்பாக மட்டும்தான் இருந்தார், இரக்கமுள்ளவராக இருந்தார். அந்த இரக்கமுள்ளவர் தான் இன்று வரைக்கும் கர்த்தரின் வார்த்தையை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவருக்கு துதியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை இன்று வரைக்கும் உலகெங்கும் சொல்லிக் கொண்டதுக்கு காரணம் இரக்கமுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், நீதியுள்ள தேவன் என்பதால் தான். அவர் தான் உண்மையுள்ள இயேசு கிறிஸ்து, இந்த உலகின் இரட்சகராக. இன்னும் 2 நாளில் கிறிஸ்மஸ் வரப்போது நாம் கொண்டாட போகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாச மூலமாக ஏற்றுக்கொண்டு வருகிற புதிய ஆண்டு கூட இது வரைக்கும் நம்ம பாவத்தில் அடிமையாக இருந்தால் அல்ல வெட்டி போட்டு, புதிய ஆண்டில் நம்ம ஒரு பரிசுத்தமுள்ளவனாய் மாற வேண்டும், பரிசுத்தமுள்ளவராக மாற வேண்டும், இரக்கமுள்ளவராய் மாற வேண்டும். அப்போது நம்ம வாழ்க்கை கர்த்தர் உயர்த்துவார்.
இரட்டிப்பான நன்மையால் நமக்கு கொடுத்து நம்மளை உயர்ந்த ஸ்தலங்களிலே கொண்டு போய் சேர்ப்பார். ஆசீர்வாதத்தால் நம்மளை நிரப்புவார். இந்த நாளில் கூட இந்த நற்கிரியை ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த கதையில் வரப்போ போகிற அவர் செய்த நற்கிரியையில் தான் அவர்கள் தலையை உயர்த்தியது. இதுவரைப்பட்ட அவமானங்கள் எல்லாம் அதே இடத்துல தலை உயர்த்தப்பட்டது. கர்த்தர் உயர்த்தினார். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இப்படி சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு நாள் உங்கள் இறக்கத்திற்கு பதில் கொடுப்பார். நீங்கள் செய்கின்ற உதவிக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். எப்படிப்பட்ட பதில்? ஆசீர்வாதமான பதில், நன்மையான பதிலை கொடுப்பார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாள் கூட இத்தனை நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து துணையாக இருந்திருக்கா கர்த்தர் நன்றி சொல்லணும் இல்லையா? எத்தனையோ பேர் திருப்பி வரதே இல்லை. ஆனால் நம்ம இன்மட்டமாக நம்மளை தாங்கி வழிநடத்தி பாதுகாத்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். நன்றிகளோடு நம்ம இருக்க வேணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நம்ம கண் விழிப்பது நன்றி சொல்வது தான் முதல் வார்த்தையாக இருக்கும். அதிகாலையிலேருந்து காண செய்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா நம்ம சொல்லணும். சொல்லிட்டு நம்ம வேலைகளை பார்க்கணும். காலையும் மாலையும் ஜெபம் செய்யணும். குடும்ப ஜெபம் தவறாமல் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையாக மாறும். ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையாக மாறும். உங்கள் மனம் இரக்கமுள்ளதாக இருக்கும். அதில் நற்கிரியைகள் அதிகம் உள்ளதாக இருக்கும். உங்கள் நற்கிரியைக்கு பலன் உண்டு என்று வசனம் சொல்கிறது. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக தருவான். விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லிட்டு ஜெபம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அது கர்த்தர் உங்களுக்காக கொடுப்பார். ஏனென்றால் கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் நமக்காகத்தான் வாழ்ந்தார் உலகத்தில். நமக்காகத்தான் மரித்தார். இன்றும் நமக்காக தான் ஜீவிக்கிறார். நீங்கள் எப்போ உண்மையாக நேசித்து அவரை கூப்பிடுகிறீர்களோ, கர்த்தர் அந்த நிமிடத்திலே உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு பதிலை கொடுப்பார். உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு இதுவரை அடிமையாக இருந்த எல்லா விஷயத்துலையும் விடுதலை கொடுப்பார். இதற்கு அடிமையாக இருக்கீங்களா? எத்தனை விஷயத்துக்காக? அதுலேருந்து விடுதலை கொடுப்பார். நீங்கள் அவர்களுக்கு கூப்பிடுங்க. விசுவாசோடு கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக நீங்கள் பாக்கியவனாக தான் இருப்பீங்க. பாக்கியவதிகளாக தான் இருப்பீங்க. இந்த நாளில் கூட இந்த வசனத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துக்கு நன்றியை சொல்கிறேன். நாம் நற்கிரையுள்ளவராய் கிறிஸ்துவின் அடையாளமாக நாம் வாழ்வோம். இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நான் ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையை பேச முடியாது நீ எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி கர்த்தாவே. நாளில் கூட சாமி செய்தியை கேட்டுக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் சாமி அவள் மனதில் இறங்கி நற்கிரையை பொழுதுகளாக நீர் மாற்றுவீராக சாமி. பிறகு கூட சாமி நிச்சயமாக நீர் அவர்களுக்கு உதவி செய்வீர் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இரட்டிப்பு நன்மைகளால் நீர் முடிச்சுட்டு விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீரை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக சாமி நாங்கள் எடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு தேவைகளை எல்லாம் நீ சந்திப்பீராக சாமி. இதுவரை அவர்கள் மனங்கள் எத்தனையோ போல இருக்காங்க கர்த்தாவே. எத்தனையோ கரடுமுரடாக இருக்கலாம் கர்த்தா. ஆனால் இனி வரப்போ நாட்கள் ஒரு இரக்கமுள்ளவராய் மாறும்படிய, ஒரு பரிசுத்தமுள்ளவராய் மாறும்படிய கர்த்தா, அன்புள்ளவராய் இருக்க முடிய கர்த்தாவே. அவர் வாழ்க்கையை நீ மாற்றி போடுவீராக சாமி. அவர்கள் முடிவு என்பது ஒரு ஆசீர்வாதமான முடிவாக, இரட்டிப்ப நன்மையாக முடிவாக நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் மகிமையாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. நீர் இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை கூட நீர் கேட்டு கர்த்தாவே எங்களுக்கு அற்புதங்களை செய்து வல்லவராக இருக்கிறீர்கள் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த இறுதி நாட்களுக்குள்ள கர்த்தாவே நீங்க இம்மட்டமாக எங்களை வழிநடத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. வரப்போன கிறிஸ்துமஸ் நாட்கள் எனக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பீராக வழிநடத்துவீராக சாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் எனக்கு ஜீவனுள்ள பிதாவே ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் பூமியிலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.